சன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடன் திருமதி சங்கீதா பிரகாஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த டாபிக் என்னன்னா, மெயினா நிறைய பேருக்கு நம்மளோட நேயர்கள் நிறைய டவுட்ஸ் இருக்கு. ஆன்மீக வழியாகவும் சரி, ஜோதிட வழியாகவும் சரி, சில சந்தேகங்கள் யார்கிட்ட கேட்கறது, எப்படி கேட்கறது அப்படின்ற ஒரு தடுமாற்றம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சில கேள்விகளை நாங்கள் ஒரு கோர்வையாக எடுத்து வச்சிருக்கோம். இந்த வீடியோவில் அந்த கேள்விகளுக்கான விடையை நம்ம மேடம் சொல்லுவாங்க. இது நிறைய பேருக்கு பலன் அளிக்கும் அப்படின்ற நம்பிக்கை நம்ம சேனலுக்கு இருக்கு. ஸோ இது டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ் ஆகும். வீடியோவை முழுமையாக பாருங்க. மேடம், கேள்விகளுக்குள்ள போகலாம். முதல் கேள்வி வாராகி அம்மனை வழிபடுவது எப்படி? எந்த நேரத்தில் வழிபட வேண்டும்? வழிபடுவதால் என்ன பலன்? இப்பொழுது வாராகி அம்மன் என்பவள் அவ நினைச்சா மட்டும்தான் அவ நம்ம கிட்ட வருவான். நம்மளாவே நினைச்சாலும் அது தடங்கள்ல தான் முடியும், பண்ண முடியாது. இப்ப கடன் தொல்லைகள் அதிகம் இருக்கிறவங்க இரவு நேர வழிபாட்டை செய்யறது நல்லது. உடல்நிலையில பிரச்சனை இருப்பவங்க பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு அவங்கள வழிபடணும். அவங்களோட அஷ்டோத்திரம் சொல்லலாம், இல்லை அவங்களுடைய காயத்ரி மந்திரம் இருக்கு, அதை சொல்லலாம். அப்படி சொல்லி வழிபட்டீங்கன்னா அவங்களுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கும், அந்த நோயினுடைய தாக்கம் குறையும். அருமையான ஒரு விஷயம் மேம். இப்ப என்னன்னா, வாராகி அம்மனை வழிபடலாம்னு சொன்னீங்க. பட் அதுல நிறைய மந்திரம் இருக்கு. ஒவ்வொருத்தவங்க இந்த இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணா எல்லாத்துலயுமே நிறைய ஒருத்தவங்க ஒரு மந்திரம் சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே எந்த மந்திரம் அம்மனை உண்மையிலேயே இருக்கும்? எந்த மந்திரத்தை நம்ம உச்சரிச்சா இந்த நேரத்துல கண்டிப்பா இது நடக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு மந்திரம் இருக்கும் இல்லையா? மூல மந்திரம் சொல்லுவாங்க இல்லையா? ஆமா மேடம், ஆமா, கண்டிப்பா இருக்கு. அது இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே காயத்ரி மந்திரம் இருக்கு. அதை படிச்சீங்கனாலே எல்லாமே சரியாயிடும். அது நீங்க கூகுள்ல போட்டாலே மேலே எடுத்தோனையே வரும். சியாமலாயை வித்மகே ஹலஹஸ்தாயை தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயா. இதுதான் அந்த மந்திரம். நீங்க கரெக்டா இதுல கூகுள்ல போட்டீங்கன்னா வரும். ஏன்னா அது தப்பா படிக்கக்கூடாது, அதை பார்த்து படி. ரொம்ப அருமையான விஷயம் மேம். நீங்க சொன்னீங்க இல்லையா காயத்ரி மந்திரம், இதை படிச்சு அந்த எந்த நேரத்துல படிக்கணும்? நீங்க சொன்ன மாதிரி காலையிலயும் படிக்கலாம், இல்ல இரவு நேரத்திலயும் படிக்கலாமா? உடல்நிலை பிரச்சனை இருக்கிறவங்க ஈவினிங் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, காலையில தான் படிக்கணும். கடன் தொல்லையில ரொம்ப கஷ்டப்படுறவங்க, ஏகப்பட்ட கடன், குடும்ப பிரச்சனை, அப்புறம் பில்லி சூனியம் ஏவல், இந்த மாதிரி நிலைமையில இருக்கிறவங்க மட்டும் நைட்டு உபாசனை பண்றது நல்லது. நைட்டுனா எந்த நேரம்? 8 மணிலேருந்து 9 மணி கரெக்டா. அடுத்த கேள்விக்கு போகலாம். ஹோமம் செய்வதால் என்ன பலன்? எந்த ஹோமம் செய்வதால் என்ன பயன்? இது ஒரு முக்கியமான நல்ல கேள்வி. ஹோமம் செய்வதால் நமக்கு எண்ணற்ற பலன்கள் கிடைக்கிறது. இப்போ ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு வருஷமா தொழில் முடங்கி போச்சு, நல்லா பண்ணிட்டு இருந்தேன், இப்படி முழங்கிடுச்சு எனக்கு அப்படின்லாம் சொல்றவங்களை கேள்விப்பட்டிருப்போம். ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா தொடர் மரணங்கள் ஏற்படும். ஆனா என்ன காரணம்னே தெரியாது. இல்ல தொடர் வியாதி, அப்பாவுக்கு வந்தா பையனுக்கு வரும், ஒவ்வொருத்தருக்கும் ஹாஸ்பிட்டல் செலவு வரும், என்னன்னே நம்மளால கண்டே பிடிக்க முடியாது. இந்த மாதிரி நிலைமையில இருக்கிறவங்க ஒரு முறை, வருடத்திற்கு ஒரு முறை கணபதி ஹோமம் செய்தால் அந்த வீட்டு தடங்கள் நீங்கும், வியாதிகள்லாம் குறையும், வீடு ரொம்ப சுபிட்சமாகும். இது மாதிரி நவகிரக ஹோமம் எப்ப செய்யணும்னா, இப்ப கெட்ட தசைகளான ராகு கேது தசைகள் நடக்குது, சூரிய தசை நடக்குது, சூரியன் ராகுவோட இருக்குது, சனி ராகுவோட இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருக்கிறவங்களுக்கு மரண பயம்ங்கிறது ஏற்படும், வியாதி அடிக்கடி ஏற்படும் அவங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்க நவகிரக ஹோமம் பண்ணலாம். இதனுடைய பலன் என்னன்னா, அந்த எந்த கிரகம் நமக்கு பிரச்சனை கொடுக்குதோ அந்த கிரகத்தினுடைய கெடுபலன் முழுமையாக நம்ம வெளிவர முடியும், சரியாயிடும். இப்ப நீங்க பார்த்துருப்பீங்க, சில கோயில்கள்ல சண்டி ஹோமம்னு செய்வாங்க. அந்த மாதிரி ஹோமத்திலாம் நம்ம போய் கலந்துக்கிட்டோம்னா அந்த ஹோம காத்து, ஏன்னா நவகிரக குச்சியை போடுவாங்க, அதுக்கப்புறம் நிறைய மூலிகைகள் அதுல போடுவாங்க, அதை நம்ம சுவாசிச்சாலே எல்லா விஷயமும் நம்மளுக்கு வியாதியும் போயிடும், நமக்கு நல்லதே நடக்கும். இதே போல இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். போபால்ல கேஸ் லீக் நடந்தது. அப்ப ஏகப்பட்ட பேரு உயிரிழப்பு நடந்தது. அப்ப சில பேருக்கு மட்டும் ஒண்ணுமே ஆகல. என்னன்னு போய் பார்க்கும்பொழுது பார்த்தா அவங்க டெய்லி ஹோமம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வீட்டுல. ஸோ ஹோமம்ங்கிறது அனைவரும் அட்லீஸ்ட் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வீட்டுல நவகிரக குச்சியை வச்சு பண்றது ரொம்ப நல்லது.
இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வீட்ல அவங்களே ஹோமம் பண்ணிக்கலாமா? ஏன்னா ஹோமம் அப்படிங்கிறது ஒரு ஐயரை கூப்பிட்டு வச்சு நம்ம ப்ராப்பரா பண்ற ஒரு விஷயம் இல்லையா மேடம்? இல்லம்மா, தேவையே இல்லை. ஏன்னா அந்த ஹோமம் பண்றதுன்னு எழுதி வைக்கிறதே நம்மள ஒருத்தவங்க தான் எழுதி வச்சிருக்காங்க. அதுக்கு நம்ம சாஸ்திரம்னு நம்ம சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. இது எல்லாருக்கும் போய் சேரணும்னா கட்டுப்படி ஆகாதுங்க. இப்போ ஒரு ஏழை வீட்டில் ஒரு கஷ்டம் இருக்கு, ஒரு வியாதி வருது அப்படின்னா அவங்க வந்து ஐயர் கூப்பிட்டு பண்ணா 25,000 ஆகும் கணபதி ஹோமம், குறைஞ்சபட்சம் நான் சொல்றேன். இதெல்லாம் பண்ண முடியாது இல்லைங்களா எல்லாராலையும். ஸோ நம்மளே வீட்டில் காயத்ரியை படிச்சுட்டு, விநாயகர் காயத்ரியை படிச்சு நம்மளே ஹோமம் செய்யலாம். விநாயகர் ஹோமம் நம்ம வீட்டில் செய்யலாம். ஓகே, நன்றி மேம். இப்போ அடுத்த கொஸ்டின், ருத்ராட்சம் எல்லோரும் அணியலாமா? எப்பொழுது அணியலாம், எப்பொழுது அணியக்கூடாது? ஏதேனும் விதிமுறைகள் உள்ளதா? இது நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் யூஸா இருக்கும் மேம். ஏன்னா இந்த ருத்ராட்சம் அப்படிங்கறது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்காங்க, எல்லாரும் அந்த நாலேஜ் இல்லாமயே அணிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதனால நிறைய பலனும் இருக்கும், இல்லை சில பேருக்கு அது நெகட்டிவாகவும் மாறும். அது இதை பத்தி நீங்க டீட்டெயிலா சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு கிளாரிட்டி கிடைக்கும். நல்ல அருமையான கேள்வி. ருத்ராட்சத்தை பொறுத்த வரைக்கும் விதிமுறைகள்னு ஒண்ணுமே கிடையாது. இந்த விதிமுறைகள்னு சொல்றது பூரா சிவன் வந்து எல்லாத்துலயும் இருக்கிறார், நமக்குள்ளேயே இருக்கிறார். அப்படி இருக்கிறச்சே இப்ப இந்த நேரத்துல போடலாமா இந்த நேரத்துல போடக்கூடாதா அப்படிங்கிற உங்களுக்கு சந்தேகம்லாம் வேண்டவே வேண்டாம். ஆனா நீங்க வந்து உங்களுக்கு உண்டான ருத்ராட்சத்தை தேர்ந்தெடுத்து நீங்க 24 மணி நேரமும் அணியலாம். படுக்கும்போது கூட நீங்க கழட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப தாம்பத்திய வாழ்க்கை இருக்கிறவங்க அணியலாமா, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எங்கிட்ட வர கிளைண்ட் கூட அந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. எந்த ஒரு விதமான இதுவும் கிடையாது, விதிமுறையும் கிடையாது. எல்லா நேரத்திலையும் அணியக்கூடிய ஒண்ணு, நம்மளை பாதுகாப்பதாக நம்ம நினைத்து அணியணும். எந்த ஒரு பிரச்சனையும் அதனால் வராது. ஸோ இப்போ இந்த விளக்கம் நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். ஆனா எனக்குள்ள ஒரு கேள்வி, ருத்ராட்சம் அப்படிங்கிறது இந்த முகம் சொல்லுவாங்க இல்லையா மேடம், 5 முகம் 6 முகம் அந்த மாதிரி. சோ இதுல முகம் வைத்து எந்த ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு முகம் இருக்கிற ருத்ராட்சம் அணிவது நல்லது அப்படின்னு ஏதாவது இருக்கா? அது இருக்கு மேடம். இப்ப ஒருத்தருக்கு திருமணமே ஆகல, 30 வயசு 35 வயசு தாண்டிட்டாங்க, திருமணம் ஆகல, எங்கெங்கயோ பாக்குறாங்க, இவங்களுக்கு நிச்சயதார்த்தம் ஆகி நின்று போகுது, இல்ல பொண்ணு பார்த்துட்டு நிச்சயதார்த்தம் லெவல்ல போய் நிக்குது. இத மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்படி இருக்கிறவங்க 13 முகம் ருத்ராட்சம் போட்டாங்கன்னா 48 நாளுக்குள்ள நிச்சயமா திருமணம் நிச்சயம் ஆகிவிடும். இது நான் ஒரு சேலஞ்சாவே சொல்றேன். ஏன்னா என்னுடைய கிளைண்ட்ஸ் 4 பேர் அதே மாதிரி எல்லாருக்குமே திருமணம் ஆயிடுச்சு. 35 வயசு 30 வயசெல்லாம் திருமணம் ஆகாம இருந்தாங்க. இது மாதிரி ஸ்பெஷலா சில ருத்ராட்சங்கள் இருக்கு, அதை வச்சு நம்ம பயன் பெற முடியும் கண்டிப்பா. இப்ப ஒருத்தர் கடன் தொல்லையில இருக்கிறாரு, ரொம்ப மேலேருந்து கீழே சரிஞ்சிட்டாரு அப்படின்னு நினைச்சோன்னு வச்சுங்களேன், அவர் வந்து ஒரு 8 முகம் ருத்ராட்சம் போட்டா அவருக்கு அதிர்ஷ்டம் அவருக்கு கிடைக்கும். முயற்சி இருக்கணும், வெறும் அதிர்ஷ்டம் மட்டும் நம்ம நம்ப முடியாது. அந்த முயற்சிக்கு வெற்றி பெறத்துக்கு அதிர்ஷ்டமான ருத்ராட்சம்ங்கிறது 8 ஃபேஸ், அது போட்டா கண்டிப்பா நடக்கும். அதே மாதிரி 7 முக ருத்ராட்சம்னு இருக்கு மேடம். அதை வந்து எதுக்கு போடலான்னாக்க, இப்போ பண வரவு இருக்கணும், பணத்தை சேமிக்கணும் இப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. ஏன்னா பிற்காலத்துல நம்ம ஃபினான்ஷியலி சவுண்டா இருக்கணும்னு எல்லாரும் நினைக்கிற ஒண்ணுதான். இதுக்கு நம்ம 7 முக ருத்ராட்சம் போட்டா அனாவசிய செலவுகளை நம்ம குறைக்க முடியும். ஓகே, இப்போ ருத்ராட்சம் பணத்துக்கு அண்ட் கல்யாணம் எல்லாத்துக்கும் சொன்னீங்க, படிப்புக்கும் இருக்கா மேடம்? சின்ன பிள்ளைகள் எல்லாம் இப்போ நிறைய பேருக்கு இந்த கவனச்சிதறல்ன்றது ரொம்ப காமனான விஷயம். மொபைல் போனு, அந்த இன்டர்நெட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிதறல்கள் இருக்கு. இப்போ அவங்களுக்கு அந்த கவனத்தை ஈர்த்து அவங்க அந்த கான்சென்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்குன்னு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? கண்டிப்பா இருக்கு மேடம். அவங்க வந்து சரஸ்வதி கடாட்சம் பெறுவதற்கு ஒரு 5 முகம், ஒரு 4 முகம், ஒரு 3 முகம், இதை 3ஐயும் போட்டுட்டாங்கன்னா அவங்களுடைய ஞாபக சக்தி அபரிமிதமாக இருக்கும். நான் என்னோட கிளைண்ட் ஒரு பொண்ணுக்கு கொடுத்தேன் நீட் எக்ஸாம். ஒரு தடவை முன்னாடி எழுதி அவங்க ரொம்ப மன உளைச்சல்ல இருந்தாங்க, ஃபெயில் ஆகி வந்தாங்க, அதில் பாஸ் பண்ணலை. நெக்ஸ்ட் இயர் நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 ருத்ராட்சமும் அவங்களுக்கு போட்டேன். 4 முகம், அதில் வந்து 4 முகம் வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்க போடலாம்.
மீதி ரெண்டும் இந்த மாதிரி இப்போ நீட்டுக்கு தேர்வு எழுதுறவர்கள், அதுக்கப்புறம் ஐஐடி எக்ஸாம் எழுதுறவங்கெல்லாம் போட்டாங்கன்னா நிச்சயமான பலன் கிடைக்கும், கண் கூட கிடைக்கும் மேடம். 100%. இது இது நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் மேம். இந்த ஒரு டிப் நீங்க சொன்னது. இந்த மாதிரி நீட் எக்ஸாம் அண்ட் இப்போ எழுத போறாங்க, நிறைய பேர் எழுதிட்டும் இருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்கு இந்த கவன சிதறல் இருக்கிறது, இது ரொம்ப நாளா ட்ரை பண்ணி நடக்கல, இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் கூட எழுதுறாங்க இல்லையா மேடம், அவங்களும் இதையே ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லையா? ஆமாம் மேடம். 3, 4, 5 இதை 3ஐயும் போட்டாங்கன்னா, இது ரொம்ப சின்ன குழந்தைங்க மட்டும் நான் சொன்ன மாதிரி 4 மட்டும் போடுங்க. வளர்ந்தவர்களுக்கு நீங்க 12வது வகுப்பு 10வது வகுப்பு மேல இருக்கிறவங்களுக்கு இந்த 3 போடலாம். ஓகே, நன்றி மேம். அடுத்த கேள்வி, எல்லா சுப நிகழ்ச்சிக்கு முன் ஏன் விநாயகரை வழிபட வேண்டும்? விநாயகரை வழிபடும் முறைகள் என்ன? இது ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி மேடம். எல்லாருக்கும் மிகவும் பயனுள்ளதா இருக்கும்னு நானே நம்புறேன். இப்ப விநாயகருங்கிறவர் என்னன்னா, தடைகளை தகர்த்து எறிபவர். தடைகள் எதனால் ஏற்படுகிறது என்றால், கண் திருஷ்டியா இருக்கலாம், இல்ல நமக்கு 7.5 சனி இருக்கலாம், இல்ல அஷ்டம ராகு இல்ல அஷ்டம கேது இருக்கலாம். இந்த மாதிரிலாம் கோச்சாரத்துல இருக்கும் பொழுது நமக்கு சில தடங்களை நம்மள அறியாம அதை நம்ம எதிர்கொள்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிலைமை வந்ததுன்னா நம்ம விநாயகருக்கு அருகம்புல் சாற்றிட்டு சதுர் தேங்காய் போட்டுட்டு போனா அந்த தடைகள் பூரா நீங்கிடும். நமக்கு வெற்றி பாதையை விநாயகர் காட்டுவார். அருகம்புல்லோட மகிமை அது ஒரு தனி இதுங்க. அது விநாயகர்கிட்ட வச்சுட்டாலே நம்ம வேண்டுதல் அப்படியே நடக்கும். இது கண்கூடாக நானே அனுபவித்த உண்மை. இது ஒரு நல்ல விஷயம் மேம். இப்போ வேண்டுதல்கள் அப்படின்றீங்க, இது ஸ்பெசிபிக்கா எதுவும் வேண்டுதல்கள் எல்லாம் இருக்கா இப்போ? ஆமாங்க. இப்ப விநாயகரை பொறுத்த வரைக்கும் இப்ப குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் மணிமூர்த்தீஸ்வரம்னு ஒரு இடம் இருக்கு. அங்க போயிட்டு மாதுளம் பழத்தை வச்சு அவங்கள்ட்ட எடுத்துக்கிட்டு வந்து சாப்பிட்டீங்கன்னா குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி இப்ப உச்சிஷ்ட கணபதினு நான் இப்ப சொன்னது மணிமூர்த்தீஸ்வரத்துல இருக்கிறது உச்சிஷ்ட கணபதி. இதே மாதிரி நிறைய இருக்கு. கற்பக விநாயகர் எதுக்கு பண்ணலாம்னாக்க, நம்ம தொழில் விருத்திக்கு கற்பக விநாயகரை போய் வழிபட்டுட்டு வந்தா அவ்வளவு நல்ல முன்னேற்றங்கள் நம்மளால பார்க்க முடியும். ஆசியாவிலே 2 இடத்துல தான் இருக்கு. அதுல நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது பிள்ளையார்பட்டி விநாயகர், மிகவும் சக்தி வாய்ந்தவர். நிறைய பேருக்கு அங்க குலதெய்வமா கூட அவர் அருள் பாலிச்சுக்கிட்டு இருக்காரு. சூப்பர் மேம். இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாம். இது குழந்தை பாக்கியத்தை பற்றி. குழந்தை பாக்கியத்தை குறிக்கும் பாவம் எது? குழந்தை பாக்கியத்திற்கு எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும்? பொதுவாக குழந்தை பாக்கியம் என்பது ஒரு குழந்தை 2 குழந்தை தான் இப்ப எல்லாமே குறைஞ்சிட்டு வந்துடுது, அவ்வளவுதான் இருக்கு. இப்ப அதுலயே சில பிரச்சனைகள், திருமணமாகி 8 வருஷம் 9 வருஷம் குழந்தை இல்லாதவர்கள்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், வந்துட்டு தான் இருக்காங்க. இப்ப இதுக்கு என்ன தீர்வுனாக்க, பாபநாசம்னு ஒரு ஊர் இருக்கு, அதுக்கு பக்கத்துல கர்ப்ப ரக்ஷாம்பிகை அப்படிங்கிற அம்மன் இருக்காங்க. அவங்கள போயிட்டு வழிபட்டுட்டு ஒரு நெய் மாதிரி கொடுப்பாங்க. அந்த நெய்யை வாங்கி படியை மெழுகிட்டு நம்ம வந்துட்டோம்னா குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும். இப்ப இன்னொரு விஷயமும் நம்ம சொல்றோம், 5வது வீட்டுல என்ன கிரகம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப சனி இருந்ததுன்னா ஐயனாரை வழிபடணும். புதன் இருந்ததுன்னா நம்ம திருப்பதி பெருமாளை போய் வழிபடணும். செவ்வாய் இருந்ததுன்னா திருச்செந்தூர் முருகனை போய் நீங்க வழிபட்டீங்கன்னா குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். அங்க தங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த ஒரு சாஸ்திரமும் சொல்லலை, நீங்க பார்த்துட்டு வந்தாலே போதும். அதே மாதிரி 5ல சூரியன் இருக்கு அப்படின்னாக்க அவர் தத்தாத்திரேயரை வழிபடணும். அது மாதிரி வழிபட்டா குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லைன்னா அகோர வீரபத்திரரை வழிபடணும். அது ஒரு சில ஆலயத்துல தான் இருக்கு. கும்பகோணத்துல அகோர வீரபத்திரர் ஆலயம் இருக்கு. அதே மாதிரி இப்ப குரு 5ல இருந்ததுன்னு வச்சுங்க, அது காரகோ பாவநாசியான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ரொம்ப தாமதமாகும். சனியை சொல்லிட்டு இருக்காங்க, சனி அப்படி இல்லை, குருவே பிரச்சனை. அப்படி இருக்கிறவங்க ராகவேந்திரரை வழிபடலாம், இல்லைன்னா சிருங்கேரி சாரதாவை வழிபடலாம். இந்த மாதிரி சித்தர்களை வழிபட்டாக்க நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதே மாதிரி கேது இருக்காங்கன்னு வச்சுங்க, விநாயகர் நான் முன்னாடி சொன்ன மாதிரி உச்சிஷ்ட கணபதியை போய் வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இப்போ ராகு இருக்காருன்னு வச்சுங்க, ராகுவுக்கு நீங்கள் திருநாகேஸ்வரம் போயிட்டு அங்கே வழிபட்டு அந்த தொட்டில் கட்டுவாங்க மரத்தில்.
அதை கட்டிட்டு வந்தீங்கன்னா அதுல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாம் மேடம். பரிகாரங்கள் செய்தாலும் சிலருக்கு அது பலன் அளிப்பதே இல்லை, ஏன் இப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன மேடம்? கண்டிப்பா அதை நான் ஒத்துக்கிறேன். சில பேருக்கு நானே பரிகாரம் சொல்லி நடக்கலன்னே சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா, பரிகாரத்தை நம்ம பெறுவதற்கே நமக்கு பாக்கியஸ்தானம் நல்லா இருக்கணும். அந்த பாக்கியஸ்தானம் பிரச்சனையா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு பரிகாரங்கிறது நம்மளுக்கு ஃபுல்லா பலன் கிடைக்காது. இப்போ எடுத்துக்காட்டாக ரிஷப லக்னத்துல ஒருத்தர் பிறந்திருக்காருன்னு வச்சுங்க, அவருக்கு 9வது அதிபதி பாதகாதிபதியா வருது. அப்ப அவங்க பரிகாரம் பண்ணாலுமே அவங்களுக்கு அவ்வளவாக பலன் அளிப்பதில்லை. அதே போல் சிம்ம லக்னம் எடுத்துக்கொண்டீர்களானால் 9வது அதிபதி பாதகாதிபதி. அந்த பாதகாதிபதியாக இருப்பதால் அவங்களுக்கும் இந்த பரிகாரம் அவ்வளவாக பலன் அளிக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னம், அவங்களுக்கு 9வது அதிபதியான சந்திரன் பாதகாதிபதி. அவங்க போய் ஒரு வழிபாட்டை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய எஃபெக்ட் இருக்காது. அதே மாதிரி கும்ப லக்னம் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு 9வது வீட்டு அதிபதி சுக்கிரனாக வருகிறார், அவர்களுக்கு பாதகாதிபதியாக போகிறார். யார் யாருக்கெல்லாம் பாதகாதிபதியாக வருகிறார்களோ 9வது வீட்டு அதிபதிகள், அவர்களுக்கு இந்த பரிகாரம் பலிப்பது கிடையாது. சூப்பர் மேடம். ஸோ இந்த 4 லக்னக்காரர்கள் வந்து அவங்களுடைய அந்த இடத்தை பொறுத்து அவங்களுடைய அந்த பரிகாரங்கள் இந்த 4 லக்னக்காரர்களுக்கு பலன் அவ்வளவாக கொடுப்பதில்லை. என்னுடைய அனுபவத்தில் பார்த்திருக்கிறேன். அவர்களுக்கு தானாக ஏதாவது நல்ல நேரம் வந்து நடந்தால்தான் உண்டு. இப்போ இவ்வளவு நேரம் நம்ம நேயர்கள் கேட்டிருந்த கேள்வி எல்லாத்துக்கும் பொறுமையா, விளக்கமா, தெளிவா பதில் சொல்லி நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். அது எல்லாத்தையுமே உங்களுடைய இந்த வீடியோ தீர்த்து வச்சிருக்கோம். கண்டிப்பா நேயர்களே, இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வேற எந்த மாதிரியான டவுட்ஸ், ஆன்மீகமா இருந்தாலும் சரி, இல்ல இந்த மாதிரி ஜோதிடம் அண்ட் பரிகாரம், இல்ல உங்களுக்கே ஏதாவது வாழ்க்கையில ஏதாவது கஷ்டங்கள், இது தீர்க்க முடியாத ஒரு சில பிரச்சனைகள் அந்த மாதிரி இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. திருமதி சங்கீதா பிரகாஷ் அவர்கள் அதற்கான தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு கண்டிப்பா அடுத்த வீடியோல, வரப்போகும் நிறைய வீடியோல பதில கண்டிப்பா கொடுப்பாங்க. ரொம்ப நன்றி மேடம். நன்றி மேடம்.